தந்தை மைந்தன் தூயாவை திருப்பேருக்கு சகல புகழும் மாட்சியும் உரைத்தாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நாம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்து ஜெபிக்கலாம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களின் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு வரை நிறைந்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமார் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எல்லாவற்றையும் சுற்றி முடியாதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானியை பேசப்போல் என்று சொல்வார்களானால் அவர் வீட்டாரை எப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளிலே பிரசுத்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் துறைகளை வைக்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சுத்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகியும் தலையிலே விடாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 முறை 26ஆம் வசனத்திலும் 28ஆம் வசனத்திலும் 31ஆம் வசனத்திலும் பயப்படாதீர்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இங்கே வைக்கிறதை பார்க்க முடியும். உலகத்திலே மனிதனுக்கு பலவிதமான பயங்கள், எல்லா விதமான பயங்களும் மனிதனை வேதனைப்படுத்துகிறது. அவருடைய சரீரங்களுக்குள்ள பலவீனங்களை உண்டு பண்ணுகிறது, நோய்களை உருவாக்குகிறது. பயங்கள் மனிதனை பிடிக்கிறபடியினாலே கண்ணிகளுக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறதாக வேதம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை ரட்சிக்க பண்ணும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பயப்படுகிற மனுஷன் தான் செய்வதென்று தெரியாதபடி பயந்து செய்கிறபடியினாலே அவன் செய்ய வேண்டிய அவன் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற உண்மையான திட்டம் நிறைவேறாமல் போகிறதை பார்க்க முடியும். இயேசு சொல்லுகிறார், சீஷன் தன் எஜமானை போலவும் போதகரை போலவும் வேலைக்காரன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயர்சபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை என்ன அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதீர்கள். 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு வரை இருக்கிறவரை ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பகைப்பார்கள். எதனால்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை பகைப்பார்கள். எந்த தவறும் செய்யாத நம்மை பகைக்கிற அநேகர் உண்டு. காரணம் என்ன? நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கிறபடியினாலே பகைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உலக மனிதர் உங்களை பகைக்கும் போது நீங்கள் பயப்படாதீர்கள். என்னையே பெயர்சபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உங்களையும் அப்படியே சொல்லுவார்கள். எனவே பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். 2ஆவதாக ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசுத்தம் பண்ணுங்கள். இருளில் ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? மனிதன் இரவு நேரத்தில் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் ஆண்டவர் மனிதனோடு இரவு நேரங்களிலே பேசுகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பார்வோர்
அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படியாக ஜனங்களை தேடுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் இரவு நேரங்களிலே செய்தியை கொடுக்கிறார். சொப்பனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக அவைகளை வெளியே சொல்லுகிறார். இதற்காக ஜனங்களுக்கு நன்மை உண்டு, ஜனங்களுக்கு தீமை உண்டு, எனவே மனம் திரும்ப வேண்டும் அல்லது இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இருளிலே நான் உங்களுக்கு சொல்கிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதை கேட்கிறதை எங்கள் வீடுகளின் மேல் பிரசுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 26ஆம் வசனத்திலே, 28ஆம் வசனத்திலே, ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவை சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். இருளிலே கர்த்தர் கொடுக்கிறதை வெளியே சொல்லும் போது மனிதர்கள் எதிராக எழும்புகிறார்கள். காதை கேட்கிறதை நாம் வீடுகளுக்குள்ளே பிரசுத்தம் பண்ணும்போது அந்த மனிதனை எப்படியாக கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எழும்புகிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். நன்மை செய்கிற மனிதனுக்கு எதிராகவும் தீயவர்கள் எழும்பி அவருக்கு எதிராக கொலை செய்ய முயற்சிப்பட்டதையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களுக்கு பயப்படாதீர்கள். முதலாவதாக உங்களை பகைக்கிறவர்களை கொடுத்து பயப்படாதீர்கள். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிற உண்மையை ஏற்றுக்கொள்ளாதபடி உங்களுக்கு எதிராக எழும்பவர்களை பற்றி பயப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை சரீரத்தை மாத்திரம் அவர்கள் அழித்துவிட முடியும், ஆனால் ஆத்மாவை அவர்களால் அழிக்க முடியாது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தலையிலே விடாது. உங்கள் தலையில் அவைகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள், ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தலையிலே விடாது. உங்கள் தலையில் அவைகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. 2 அடைக்கலான் குருவிகளை ஒரு காசுக்கு வாங்கினாலும் அந்த அடைக்கலான் குருவி மனிதனுடைய கையில் பிடிபட்டால் மாத்திரம்தான் அவன் அதை விற்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அடைக்கலான் குருவி பிதாவுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. தரையில் விழுந்தால் மாத்திரம்தான் மனிதன் அதை பிடித்து விற்க முடியும். அதை விற்பதற்கு கூட கர்த்தருடைய பிதாவுடைய சித்தம் இருக்கிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஏன்? ஆண்டவருடைய தலையில் உள்ள ஒவ்வொரு மயிலையும் எண்ணி வைத்திருக்கிறார். ஒரு மயிலாயிலும் தலையில் உள்ள ஒரு மயிலாயிலும் விழும்போது ஆண்டவருக்கு தெரியும். எனவே அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்பதை உணர்வில் வைத்து பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். பயம் மனிதனுக்குள்ளே வரும்போது எதையோ மனிதன் செய்கிறான். எதிர்காலத்தை பற்றிய பயம், நிகழ்காலத்தை பற்றிய பயம், வருங்காலங்களை பற்றிய பயம், மனிதர்களை பற்றிய பயம், நோயை பற்றிய பயம், பேயை பற்றிய பயம், சாத்தானை பற்றிய பயம், வாழ்வில் விதவிதமான பயங்களுக்குள்ளே மனிதன் சிக்கிக் கொண்டு கிடக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீர்கள். பகைக்கிறவர்களை நினைத்து பயப்படாதீர்கள். நீங்கள் செய்கிற உண்மை அதற்கு எதிராக ஒரு எழுதும் போது பயப்படாதீர்கள். உங்கள் ஆண்டவர் உங்களுடைய தலையில் உள்ள மயிரை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய நாம் சீப்பரை ஒவ்வொரு நாளும் சீவும் போது நம்முடைய கண்களுக்கு முன்பாக போகிற முடிகள் எவ்வளவு, அவ்வளவு முடிகளையும் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஒன்றாக அவருடைய சித்தம் இல்லாமல் விடுவதில்லை. எனவே பயப்படாதீர்கள். காலை நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். சரீரத்திலே நோய் இருக்கிறது, பயப்படாதீர்கள். எங்கள் கை பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாதபடி நிலை இருக்கிறது, பயப்படாதீர்கள். உங்களுக்கு எதிராக பிசாசுகள் சத்துருக்கள் இருக்கலாம், பயப்படாதீர்கள். கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போ. பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு மயிலாய் உங்கள் தலையில் விடுவதில்லை. பிதாவின் சித்தம் இல்லாமல் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வருவதில்லை.
பாதுகாக்கிறார், பாதுகாப்பார் என்பதை உணர்வு வைத்து போகையில் அவர்கள் ஆண்டவரை பற்றிக் கொண்டு பயப்படாமல் காரியங்களை செய்வோம். நம்மோடு நடத்துவாராக. நகங்களை மூடி ஆண்டவரிடத்தில் முகம் நோக்கி பார்க்கலாம். அந்த சராசரி வார்த்தையினாலே உருவாக்கி பூமி மண்ணினாலே உருவாக்கி உம்மை தொழுது சேவிக்கும்படியாக எங்களுக்கு தந்திருக்கிற காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். காலை ஒருவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது அல்லவா? அந்த கிருபை நாங்கள் நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாக காலை நேரத்திலே நீரங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். காலை நேரத்திலே யார் யாரெல்லாம் தங்கள் படுக்கைகளில் பலவீனங்களோடு, சுகவீனங்களோடு, பிரச்சனைகளோடு, பயங்களோடு எழும்புகிறார்களோ கர்த்தர்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. எதிர்காலத்தை பற்றி பயம், நிகழ்காலத்தை பற்றி பயம், எதிர்காலத்தில் நடந்த சம்பவங்களை வைத்த பயங்களோடு எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை காண்கிறேன். பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு மேலும் தலையில் விழாது என்று சொன்னிய வார்த்தை பிரகாரம் எங்கள் பிள்ளைகள் பயப்படாதிருந்து தங்களுக்கு ஒரு வைத்தங்களை செய்யும்படியாக கிருபை தருவீராக. எங்கள் இந்த நேரத்தில் கர்த்தர் அல்லவா நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்யும்படியாக எழும்புகிறவர்கள் என்று பயப்படாதீர்கள் என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் இருளிலே நாங்கள் எங்களுக்கு சொல்கிறது வெளிச்சத்திலே சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவனாய், உம்முடைய வார்த்தை ஆவியாய் இருக்கிற அந்த வார்த்தை நாங்கள் விதைக்கும் போது ஜனங்களுக்குள்ளே உணர்வு உருவாகும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ வாசப்படியில் இருக்கிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவர்கள் பிரவேசித்து அவரோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவர்? இந்த நாளில் காலை நேரத்திலே அவருடைய வரவை மாற்றியோடு நிலத்திலே இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீர்கள் என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளை நடக்கும்படியாக கிருபை தருவீராக. எல்லா பொருளாதார கிரியைகள் அழிந்து போடும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய ஆலயத்திற்காக பக்தி வைராக்கியமாய் கிரியை செய்கிற ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் உம்முடைய மகிமையில் இருந்த ஆலயத்தை சுற்றி முடியிருக்கும்படியாக இருக்கிறோம். எந்த விதமான சத்துருடைய கிரியைகளுக்குள்ளே புகாதபடி உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை உம்முடைய ஆலயத்துக்குள்ளாய் வைக்கிறோம். ஆண்டவரே, இருளில் காண்கிறதை கேட்கிறதை இருளில் கர்த்தர்களுக்கு சொல்லுவதை வெளிச்சத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் உணர்வுடையபடியாய் கிருபை தருவீராக. ஜனங்கள் பயந்து போயிருக்கிற பயங்கள் விடுதலையாக்குவீராக. எதிர்காலத்தை பற்றி பயங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் பயத்தை நீக்கி போடும்படியாக இருக்கிறோம். சரீர பலவீனங்கள், நோய்கள், டாக்டர்கள் சொல்கிறார், மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சரீரத்தில் நோய் இருக்கிறது. பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. எல்லா நோய்களையும் எல்லா பிணியாளையும் சுத்தமாக்க ஆண்டவருடைய கரம் இந்த காலை நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய சரீரங்களுக்கு வெளிப்படும்படியாக இருக்கிறோம். ஆணையிடப்பட்டுள்ள கரம் இன்னைக்கு மீட்டப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசுகளை கைகளை வைப்பீராக. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ காலை நேரத்தில் அதிசயமான கரங்களை தொடும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுவீராக. எல்லா சுகங்களையும் நீக்கி போடுவீராக. உம்முடைய அற்புதமான கரங்கள் பிள்ளைகளோடு செய்யும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் தொழில் வியாபாரங்கள் செய்கிறவர்கள், கல்விசாலைகளில் வேலை செய்கிறவர்கள், முந்திரி ஆலைகளில் வேலை செய்கிறவர்கள், ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்கிறவர்கள், கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், நீதியரசர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தாவே சிறு பிள்ளைகள் படிக்கிறவர்கள், கல்விசாலைகளிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், சொந்தமாக வாகனங்களை வைத்து ஓட்டுகிறவர்கள், ஊழியர் செய்கிறவர்கள், ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பார்ப்பீராக. கடவுளை செய்கிறவர்கள் கர்த்தரை நோக்குவீராக.
பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமத்தின் கிரியைகள் எங்கள் பிள்ளைகள் ஒருவரில் தொடாதபடி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நிலையில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பிறருக்கு தீமை செய்யாதபடி நன்மை மாத்திரம் செய்து நன்மையானவைகளை செய்யப்படத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒவ்வொருவருக்கும் விளக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியின் நிலத்துக்குள்ளே கிடக்கிற ஜனங்களை மீட்டெடுப்பீராக. உடைய பிரதமனாக